இயேசுவில் அன்பிக்க சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, வட இந்தியாவிலே ஒரு மாநிலத்திலே சாது சுந்தர் சிங் என்பவர் 1889 முதல் 1929 வரை வாழ்ந்தவர். இவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர். கடவுளுடைய அமைதியை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த அமைதி இருக்க வேண்டும் என்பதற்காக தொடக்கத்திலே அமைதி எங்கு இருக்கிறது என்று தேடிக்கொண்டிருந்தவர். ஒரு தடவை ஸ்வீடன் நாட்டிற்காக அவர் பயணிக்க வேண்டியிருந்தது, மறைபோதனைக்காக. அங்கு போகிற பொழுது இவரை போன்று ஒருவர் அங்கு பல நாடுகளுக்கு சென்று அமைதியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து அவரையும் நோக்கி இருவரும் சந்திக்கிறார்கள், பேசிக்கொள்கிறார்கள். அப்பொழுது பேசுகிற பொழுது சாது சிங் கேட்கிறார், நீங்கள் எதை தேடிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று. அவர் சொல்லுகிறார், சுகமுடனும் மகிழ்ச்சியுடனும் உள்ள ஒரு நாட்டை, நோயும் வருத்தமும் இல்லாத ஒரு நாட்டை, நான் வெப்பமும் குளிரும் இல்லாத ஒரு நாட்டை தேடிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறேன். அங்குதான் அமைதி இருக்கும் என்று உணர்ந்து கொண்டு பல நாடுகளை சுற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு சாது சொல்லுகிறார், இது போன்ற ஒரு நாட்டை நாம் தேடி பிடிக்க முடியாது என்று சொல்லி, எங்கே அமைதி கிடைக்கிறது என்று சொல்லுகிற பொழுது, கிறிஸ்து நம் உள்ளத்தில் இருந்தால் அங்கே அமைதி உருவாகும். அந்த அமைதியின் மகிழ்ச்சியை உணர்வதற்காகத்தான் நான் பல நாடுகளை சுற்றி வருகிறேன் என்று சாது சொல்லுகிறார். தொடக்கத்தில் லூக்கா நற்செய்தி 2:13-14 கிறிஸ்துடைய பிறப்பை முன்னறிவிப்பதற்கு முன்பாக உன்னதத்தின் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாக என்று கிறிஸ்துடைய பிறப்பை இடையர்களுக்கு சொல்லப்படுகிறது. இந்த அமைதியினுடைய வார்த்தை லூக்கா நற்செய்தி 24:36 இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லுகிறார். மீண்டும் தோமாவுக்கு காட்சி கொடுக்கிற பொழுதும் உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த அமைதி ஏன், இந்த அமைதி என்ற வார்த்தையை இயேசு உச்சரித்து கொண்டிருந்தார் என்றால், இந்த அதிகாரத்திற்கு முன்னால் யோவான் நற்செய்தியிலே இயேசு பாடுகள் படப்போகிறார். அந்த துன்பத்தை சீடர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பயந்து விடக்கூடாது, துணையாக இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னால், நீங்கள் ஒருவன் காட்டிக் கொடுப்பான் என்பதையும், உங்களில் உள்ள ஒருவன் மறுதலிக்கப் போகிறான் என்பதையும் அங்கே தெளிவாக எடுத்துரைக்கிறார். அதன் பிறகுதான் இந்த வசனங்கள் வருகிறது. திருத்தந்தை லியோ அமைதியான ஒரு உலகத்தை உருவாக்க ஆசைப்படுகிறார். எனவே போரில்லாத ஒரு நாடுகள் உருவாக வேண்டும். போர் ஒரு கருவி அல்ல, அவையெல்லாம் அமைதிப்படுத்த வேண்டிய ஒன்று என்று சொல்லி நம்மை அமைதியாக வாழ அழைப்பு விடுக்கிறார். தொடக்க திருச்சபையிலே கிறிஸ்துடைய மத்தியிலே வேறுபாடுகள் இருந்தது. யூதன் என்றும் பிற இனத்தவர் என்றும் வேறுபாடு இருந்த பொழுது தூய பவுலடியார் இருவரும் கிறிஸ்துவை மையமாக கொண்டு வாழுகிறவர்கள், ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறார். அப்படியானால் இந்த அமைதி என்ற வார்த்தை யாரிடமிருந்து தொடங்கியது என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. அமைதியானது இறைவனில் தொடங்குகிறது என்று ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். பழைய விவிலியத்தில் சொல்லுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளோடு அமைதி கொண்டுள்ளோம் என்று சொல்லப்படுகிறது. அமைதியானது அது இறைவனில் தொடங்கிய ஒன்று.
அந்த அமைதியை இன்றைய உலகம் பங்கு போட்டுக் கொண்டு இருக்கிறது. சுயநலத்தாலும் நான் தான் உயர்ந்தவன், நான் தான் ஆளுகிறவன், நான் சொல்வதை தான் மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்ற சூழ்நிலையை உருவாக்கி பதற்றங்களை, மக்களிடையே குழப்பங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிற இச்சூழலிலே இறைவன்தான் இந்த அமைதியின் தொடக்கம் என்பதை நாம் எப்பொழுது உணரப்போகிறோம்? இந்த அமைதி என்ற வார்த்தையானது உணர்வு மட்டுமல்ல. இந்த உணர்வு யாரிலே சங்கமிக்கிறது என்றால் கிறிஸ்துவிலே சம்பவிக்கிறது. எபேசியருக்கு திருமுகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவரே நமக்கு அமைதியை அருள்பவர் என்று சொல்லப்படுகிறது. பிலிப்பியருக்கு திருமுகம் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்களிலே எதை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஆனால் நற்செய்திக்குரிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாக கடவுள் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த அமைதி என்பது ஒன்றை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இறைவனில் தொடங்கி கிறிஸ்துவில் சங்கமித்து அதை எதை கொண்டு போய் முடிக்கிறது என்றால், ஒருவருக்கொருவர் சமாதானத்தோடு வாழுங்கள், ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது உங்கள் குடும்பங்களிலே அந்த அமைதி உருவாக அழைக்கப்படுகிறார்கள். எனவேதான் மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 9 சொல்லுகிற பொழுது அமைதி ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுவர் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் நாமெல்லாம் கடவுளின் மக்கள் தானா? ஒரு குடும்பத்தின் தலைவனாக இருக்கிறவனும் சரி, ஒரு சமூகத்தின் தலைவனாக இருக்கிறவனும் சரி, அமைதி ஏற்படுத்துவராக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் நீங்கள் எங்கெல்லாம் குழப்பங்கள் ஏற்படுகிறதோ, பதற்றம் ஏற்படுகிறதோ, அங்கு அமைதி ஏற்படுத்துகிறவாக இருக்க வேண்டும். அப்படியானால் நீங்கள் கடவுளுடைய மக்கள். நீங்கள் எம்மதத்தவராக இருக்கலாம், ஆனால் கடவுளின் மக்கள் என்றால் எங்கு அமைதியை நீங்கள் உருவாக்க தொடங்குங்கள். யாரோ ஒருவர் செய்வார், அவர் செய்வார், இவர் செய்வார் என்றெல்லாம் பார்க்காதீர்கள். நான் கடவுளுடைய அந்த அமைதியை இந்த உலகிற்கு கொணர்வேன் என்ற ஒரு உணர்வை உருவாக்கி கொள்கிற பொழுது அங்கு தகுதியற்றவர்களை மன்னியுங்கள், கோபப்படாமல் அவர்கள் சொல்வதை கேளுங்கள். ரோமேயருக்கு திருமுகம் 12ஆம் அதிகாரம் 18 சொல்லப்படுகிறது, உங்களால் முடிந்தவரை எல்லோரோடும் அமைதியுடன் வாழுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த அமைதி எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்றால், நாம் கொடுக்கப்பட்ட எதிர்நோக்கினுடைய வாக்குறுதியாக இது நமக்கு தரப்படுகிறது. எசையா 2:4 சொல்கிற பொழுது, அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பையா குழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கரிக்கருவாளாகவும் அடித்துக் கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் வாள் எடுக்காது, அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெறமாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துடைய அமைதி அப்பாவித்தனமானது அல்ல. கிறிஸ்து கொடுத்த அமைதியை நாம் சொல்லுகிற பொழுது, இவன் கிறிஸ்தவன் இப்படித்தான் பேசுவான், அப்படி அல்ல. இந்த உலகமே பார்ப்பதுதான். ஒரு ஆலயத்தை பார்க்கிற பொழுது இங்கே அமைதி இருக்கும் என்றுதானே வேளாண் நகருக்கு ஆரோக்கிய அன்னை நோக்கி ஓடி வருகிறோம். அமைதி எங்கு இருக்கிறது என்று தேடிக்கொண்டிருக்கிறோம். அமைதி எங்கெல்லாம் செல்கிறீர்களோ அங்கெல்லாம் இருக்க வேண்டுமானால் கிறிஸ்து கொடுத்த அமைதி வாழ்வதுதான் உயர்ந்த ஒன்று. அது அப்பாவித்தனம் அல்ல, வெகுளித்தனம் அல்ல. ஒருவன் கோபப்படுகிற பொழுது அமைதியாக இருப்பது அது தவறல்ல, அது உன்னுடைய குணத்தை உயர்த்தி காட்டும். நிறைவாக 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 16 சொல்லுகிற பொழுது, அமைதியும் அருளும் ஆண்டவர் தாமே எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அமைதி அருகிறார் என்று பவுலடியார் சொல்லுகிறார். இயேசுவில் மிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அமைதியை இறைவனில் உணர்ந்து தொடங்கி கிறிஸ்துவில் சங்கமித்து அந்த அமைதி இந்த உலகிற்கு கொணர்ந்து அந்த எதிர்நோக்கி நம் வாக்குறுதியாக இருக்கிற அமைதியை நாம் வாழுகிற பொழுதுதான் உங்கள் உள்ளமும் என் உள்ளமும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு கடற்கரை ஓரத்தில் பெரும் பதற்றம், 2 குழுக்களாக பிரிந்து சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி சண்டையிடுகிற பொழுது அந்த பகுதியில் இருக்கிற ஒரு பங்கு தந்தை நல்ல வாட்ட சட்டமாக இருப்பார். சண்டை ஓடுறாங்க, நம்ம போய் நடுவில் நின்று எப்படியா சமாதானம் செஞ்சுன்னு போயிருக்கிறார். அங்கே போகிற பொழுது அவள் உடம்பை பார்த்தாலே அவ்வளோ பெருசாக இருக்கும். ஆனால் போய் அங்கேன்று சமாதானம் என்று சொல்லி இருவரையும் விலக்கி விட போகிறார்.
அப்பொழுது ஒருவன் யதார்த்தமாக அந்த கடலிலே படகு போடுகிற துடுப்பை எடுத்து அடித்து விடுகிறான். உடனே அவருடைய வலது கையானது உடைந்து விடுகிறது. சண்டை நிசப்தமாகிறது. ஐயோ, நம்முடைய பங்குசாமியார் அடிச்சிட்டான் யான். அப்படி யாரும் சொல்லலை. ஐயோ, ஃபாதருக்கு அடிபட்டுருச்சுன்னா அவ்வளவுதான், சண்டை நின்றுச்சு. சில நேரங்களில் அமைதி ஏற்படுத்த முயலுகிற பொழுது உங்களுக்கு காயங்கள் ஏற்படலாம், வேதனைகள் ஏற்படலாம். அனைத்தையும் கிறிஸ்துவுக்காக தாங்கிக் கொள்ளுங்கள். கிறிஸ்து சொன்ன வார்த்தை உங்களுக்கு அமைதி உரித்தாக. ஆமேன்.